ரவி, பிரியாக்கா, மனசை தேத்திக்கோங்க, எல்லாம் சரியாயிடும். இல்ல சீதா, என் மரியாதை எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் என் அம்மாவாலதான். அம்மா அஜய் எடுத்துட்டு வரும்போது உஷாதான் அவனோட அம்மான்னு எனக்கு தெரியாது. அப்புறம் தான் எனக்கு தெரியும். என்ன மன்னிச்சிரு சீதா. இது பாருங்கக்கா, எப்பவும் உண்மையவே பேசிட்டா எந்த பிரச்சனையும் வராது. நம்ம சித்ரா அத்தைக்கும் அதான் பிடிக்கும். நீங்க கொஞ்ச நாளைக்கு சித்தி கிட்ட பேசாம இருக்கிறது தான் நல்லது. நான் அப்படியே செய்யறேன் சீதா. நீ ஒருத்தியாவது எனக்கு ஆறுதலா இருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். ஆனாலும் அஜயை தான் நீங்க உங்க முதல் மகனை தத்தெடுத்திருக்கீங்க, அதை மறந்துடாதீங்க. ரவி, ஐம் சாரி ரவி. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நீ முதல்ல மாத்திரை சாப்பிடு. ரவி ப்ளீஸ் ரவி, என் கூட கொஞ்சம் பேசுங்க. நாளைக்கு டாக்டர் பார்க்க வேண்டிய அப்பாயின்மெண்ட் இருக்கு, அதுக்கு கிளம்ப தயாராரு. ஐயோ ரவி, நான் ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டேன். அது தப்பா? நானும் தான் ஆசைப்பட்டேன் பிரியா. அதுக்காக குழந்தைய தத்தெடுக்கிற விஷயத்துல நீ இவ்வளவு அவசரப்பட்டதுனால எவ்வளவு தப்புக்கு மேல தப்பு நடந்துச்சு பாத்தியா? எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பாத்தியா? பிரியா, பிரியா, ஏன் டல்லா இருக்க? அத்த, எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அது தப்பா அத்த? எல்லாரும் என்னமோ நான் தான் தப்பு பண்ண மாதிரி என்னைய குறை சொல்லிட்டு இருக்காங்க. அஜய் நான் எப்படி பாத்துக்கிட்டேன்னு தெரியுமா? அப்போ எல்லாரும் என்ன பாராட்டினாங்க. ஆனா இப்ப நான் கன்சீவ் ஆயிருக்கிறது இங்க யாருக்குமே பிடிக்கல. சேச்சே, அப்படியெல்லாம் இல்லம்மா. எல்லாரும் உன் மேல பிரியமா தான் இருக்காங்க. இத பாரு, நீ கன்சீவா இருக்கிற இந்த நேரத்துல கண்டதை போட்டு மனசை குழப்பிக்க கூடாது. சந்தோஷமா இருக்கணும். என்னால முடியல அத்த. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ரவி என்கிட்ட கோமாதான் பேசிட்டு போனாரு. சரி, நான் ஆசைப்பட்டதை அவர் வாங்கி கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல. ஆனா என்கிட்ட ஆசையா பேசலாம்ல, அது கூட பேச மாட்டேங்கிறாரு. சரி விடு பிரியா, நான் இத பத்தி ரவி கிட்ட பேசுறேன். உனக்கு என்ன ஆசை இருக்குன்னு அத்தை என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு நிறைவேற்றி தரேன்.